11th chemistry first midterm examsக்கான ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் ஜூலை மந்த் 2025 சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸாம்ஸ் 35 மார்க்ஸ்க்கு நடத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக் பேக்கில் இருக்கு இல்லையா, ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். 6 மார்க்ஸுக்கு 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். இனி 3 சொல்லியிருக்காங்க. 11th ஒன் வந்து ஐயூபிஎஸ்சி நேம்ஸ் கேட்டிருக்காங்க. அது கம்பல்சரி, ஸோ கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 5 கொஷின்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ் செலக்ட் பண்ணி எழுதணும். வாட் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த ஆக்சிடேஷன் நம்பர்? கால்குலேட் த கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட். ஸ்டேட் ஆஃபாக் principle. Distinguish between diffusion and effusion. What is retention factor? இதில் வந்து இந்த 6th question, 8th question, 9th question, 10th question very 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 important question. ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. பார்ட் 3ல உங்களுக்கு 3 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 17th கொஷின் வந்து ஒரு ப்ராப்ளம் சம்ஸ் கொடுத்துட்டு கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பல்சரி சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 9 மார்க்ஸு, 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். கம்பல்சரியில் ஒன்று போச்சுன்னா பேலன்ஸ் இருக்க 5 கொஷின்ஸ்லேருந்து நீங்கள் 2 கொஷின்ஸ் வந்து 3 மார்க்ஸில் அட்டன் பண்ணணும். கால்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அண்டர்லைன் எலமெண்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். கிவ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நேம் 2 items that can serve as a model for Gay-Lussac's law and explain. Which quantum number reveal information about the shape, energy, orientation and size of orbitals? Write a note on homologous series. இதில் உங்களுக்கு 14th question, 15th question, 16th question very very important. ஆக்சிடேஷன் நம்பரும் பார்த்துக்கோங்க. 12th one very important. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின். 5 மார்க்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு பார்ப்போம். 18th ஒன் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆப்ஷன் பியில் குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், டி ப்ராக்லி ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, அதோட டெரைவ் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ அந்த பி வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் டிரைவ் டி ப்ராக்லி ஈக்குவேஷன் கண்டிப்பாக படிங்க. அதில் உங்களுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2 மார்க் கொஷின்ஸாக கேட்டுட்டு டி ப்ராக்லி ஈக்குவேஷன் 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி நிறைய நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் கெமிஸ்ட்ரியில். ஸோ அது நீங்கள் எப்படி படிக்கணும்னா, வெறும் 5 மார்க்ஸை மட்டும் பார்க்காம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி 5 மார்க்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கும் போதும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்தது 19th ஒன் ஏல வாண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ஸ், ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது சஜஸ்ட் வை தேர் இஸ் நோ ஹைட்ரஜன் இன் ஆர் அட்மாஸ்பியர். வை டஸ் த மூன் ஹாவ் நோ அட்மாஸ்பியர். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பேப்பர் கிரமட்டோகிராஃபி. ஸோ இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிரமட்டோகிராஃபி வெரி இம்பார்ட்டன்ட். வாண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ஸ் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது வாட் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். கிவ் த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதுக்கடுத்தது அலிபேட்டிக் மோனோஹைட்ரேட் ஆல்கஹால், அலிபேட்டிக் கீட்டோன்ஸ், அலிபேட்டிக் அமைன்ஸ். அதில் உங்களுக்கு 6ன்னு கொடுத்துட்டு ஸ்டேட் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ், டிஃபைன் ஆர்பிட்டல், வாட் ஆர் த n and I வேல்யூஸ் ஃபார் 3p and 4d கேட்டிருக்காங்க எலக்ட்ரான்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19th ஏ வெரி இம்பார்ட்டன்ட், பியில் செகண்ட் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட், 20ல் ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 20ல் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் பேப்பர்ஸ் அப்படியே சேமாக எல்லா டிஸ்ட்ரிக்டும் வரும் அப்படின்னு நினச்சி படிக்கக்கூடாது. இதில் இருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதில் இருக்கிறது மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி நீங்கள் எப்படி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக என்ன வீடியோஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.